வெல்கம் டு கோல்டன் நீடில். இன்றைக்கி ஒரு 3D எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் எம்ப்ராய்டரி. ப்ளவுஸோட பேக் சைட்லலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எம்ப்ராய்டரி. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்துக்கணும். எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நீங்கள் என்ன துணியில் எம்ப்ராய்டரி பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல டைட்டாக கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு. ஸோ கிளாத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிக்சர் தேவையோ அந்த பிக்சரை வந்து இதில் வரைஞ்சிக்கணும் இல்லைன்னா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு இதோட அவுட்லைனை வந்து நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலைன்னு நினைக்கிறேன். நான் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா கிளியராக தெரியும், அப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அவுட்லைனை ஒரு சிம்பிள் ஸ்டிச் யூஸ் பண்ணி நாம் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஹெட் போர்ஷன் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து ஹேர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா இடமும் கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் ஹேர் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி விட்ருக்கோம். அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஹேர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர், பிளாக் கலர் தான் ஹேருக்கு நல்லாயிருக்கும். என்ன கலர் உங்களுக்கு ஹேருக்கு தேவையோ அந்த கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹெட் போர்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம அவுட்லைன் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்குறோம், அங்கே இருந்து நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சேஃப்டி பின் வச்சுருக்குறோம் இல்லை, இந்த சேஃப்டி பின்க்கு உள்ளாடி நம்ம நூலை விட்டு இந்த மாதிரி திருப்பி மேலே எடுக்கணும். மேலே எடுத்து அதே மாதிரி மேலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி போடும்போது ஒரு ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டிச் எப்போதுமே ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டிச்சை வந்து நாம் செக்யூர் பண்ணி வைக்கணும். அது வந்து விட்டு போயிடக்கூடாது. அந்த ஸ்டிச்சை வந்து எப்போவுமே லாக் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்காக இந்த பக்கம் ஸ்டிச்சோட நம்ம போட்டிருக்கிற அந்த ஒரு ஸ்டிச்சோட இந்த பக்கத்தில் இருந்து நீடில் எடுத்து இந்த பக்கத்தில் திருப்பி இந்த பக்கத்தில் கீழே விடணும் நீடில். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து லாக் ஆகிடும், அந்த ஹேர் வந்து லாக் ஆகிடும், விட்டு போயிடாது. நம்ம கட் பண்ணி எடுத்தால் கூட விட்டு போயிடாது. அடுத்த ஹேர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேஃப்டி பின் உள்ளாடி விட்டு திருப்பி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து முடிச்சுட போகிறோம். இப்போது அடுத்த ரெண்டாவது ஹேர் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஹேர் முடிஞ்சாலும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹேரை வந்து லாக் பண்ணலாம். லாக் பண்ணுறது வந்து அந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச். இப்போ வந்து ஹேர் லாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல் இந்த ஹெட் போர்ஷனையும் கவர் பண்ண போகிறோம். அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஹேர் வந்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு லென்த் வந்து இதுதான். இந்த சேஃப்டி பின் வச்சுருக்கிறோம் இல்லையா, இதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட், இதுதான் லென்த்து. இந்த லென்த் எப்போதுமே மாறக்கூடாது. இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். பிகாஸ் நம்ம திருப்பி மேலே பண்ணும்போது நமக்கு ஹேர் இந்த சேஃப்டி பின் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் மேலே இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் போர்ஷன் அந்த இடத்துல திருப்பி நம்ம ஹேர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ், இதே ப்ராசஸ் தான். பட் நம்ம சேஃப்டி பின் மட்டும் எப்போவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. சேஃப்டி பின் இதுதான், நம்மளுடைய அளவு இதுதான், ஹேரோட லென்த் இதுதான். ஸோ சேஃப்டி பின் மட்டும் நாம் ரிமூவ் பண்ணாமல் அதே இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம்.
இப்படி நம்ம ஹேர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை இந்த ஹேர், அந்த ஹேரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட லுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். சென்டரில் உங்களுக்கு காலியாக கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நாம் ஃபில் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வந்து ஹேர் வந்து நடுவில் சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும், அதை எப்போவுமே நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்காக சும்மா ஸ்டிச் பண்ணி இந்த இடத்த கவர் பண்ண போகிறோம். நான் வந்து சென்டரில் ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த இடம் கவர் ஆனால் போதும். அந்த ஒயிட் கலரில் அந்த கிளாத் வெளியே தெரியக்கூடாது, அவ்வளோதான். சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம ஹேர் லைன் எப்படி இருக்குது, நம்ம வந்து தென்னையிலெல்லாம் வரைவோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி நம்ம ஹேர் லைன் வந்து எதே மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச் போட்டுக்கலாம். தென்னையில் மயிலிறகு எல்லாம் வரைவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்ட உடனே அடுத்த பக்கம் சேம் ப்ராசஸ், இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இந்த போர்ஷனை கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இதில் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். போனி டெயில் போடணுமா போட்டுக்கோங்க, இல்லை சும்மா பிரிச்சே போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு விருப்பமோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் ப்ரைட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேளை இதில் கிளியராக புரியலைன்னா கூட ஃப்ரெஞ்ச் ப்ரைடு நார்மலாக ஹேர் ஸ்டைல் நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்லேயே. ஃப்ரெஞ்ச் ப்ரைடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள், அது வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 செட் ஆஃப் ஹேர்ஸ் எடுத்து உச்சியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாம் பிரைட் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி பின்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பின்னல் இந்த மாதிரி பின்னி முடித்ததுக்கப்புறம் அடுத்த பின்னல் எடுப்போம் இல்லையா, எடுக்கும்போது இந்த பக்கத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் கூட நாம் எக்ஸ்ட்ரா இது கூட சேர்த்து எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து இந்த பக்கம் பின்னிட்டு திருப்பி அங்கேருந்து ஹேர் எடுக்கும்போது அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து அதே மாதிரி பின்னணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி பின்னும்போது சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுத்துகிட்டே வரணும். ஃப்ரெஞ்ச் ப்ரைட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நார்மலாக ப்ரைட் போட்டுக்கிறது கூட நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக எப்படி ஜடை பின்னுவீங்க அதே மாதிரி கூட பின்னிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ஷோல்டரோடையே அந்த பின்னல் வந்து முடிஞ்சிருது. ஹேர் இன்னும் கொஞ்சம் லெந்தாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பின்னல் போட முடியும், இன்னும் அழகாக இருக்கும். இப்படி பின்னல் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு ரப்பர் பேண்ட் ஏதாவது வச்சு இதை வந்து செக்யூர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அன்இவனாக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம், அந்த ஹேர் வந்து அன்இவனாக இருக்கும்ல கீழே, அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்க. ஸோ அழகான ஹேர் ஸ்டைல் எம்ப்ராய்டரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.